முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால், அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்தால் ஒரு மாது என்ற இந்த பாடலில் வரும் செய்தி உண்மையா, ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி லட்சுமாங்குடியிலிருந்து நிசாருத்தீன் என்பவர் கேட்குறார். இது நாகூர் அனிபா என்பவருடைய பிரபலமான பாடல். நாகூர் அனிபாவுடைய பாடல்களில் இந்த வரலாறு சம்பந்தமாக அவர் பாடியிருக்கிற அதில் 99% கட்டுக்கதை, எதுவுமே உண்மை கிடையாது, உண்மையான கிடையாது. ஆது மகன் சத்தாது, ஆதுண்டா யார், சத்தாதுண்டா யார், கட்டுக்கதை. கதைகளை வச்சு என்ன செய்கிறாங்க, பாட்டு எழுதியிருப்பான். பெரியார் பிலாலின் தியாக வாழ்வை என்று படித்தார், அது கட்டுக்கதை. அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. ஒரு நகரில் 7 வயதுடைய ஏழைப்பாளை கண்டு சின்ன பையில நோன்பு வச்சு சாவடித்த ஒரு சம்பவத்தை சொல்லி என்ன செய்வார், அதை ஒரு பாட்டு படிப்பார். இதெல்லாம் கட்டுக்கதைகள். அதே மாதிரி தான் இந்த விஷயம். அதிகாலை நேரம் சுபுவுக்கு பின்னாடி ரசூல்லா வரும்போது ஒரு இன்னல் செய்தால் ஒரு மாது. என்ன இன்னல் செய்தால்னா, ரசூல்லா வரும்போது மாடியில் இருந்து கொண்டு சுபுகு தொழுதுட்டு வருவாங்களாம். எங்கே வருவாங்க, வீடும் பள்ளிவாசல் ரசூல்லாவுக்கு ஒன்று. முதல்ல எந்த ஒரு புரிதலும் எங்களுக்கு கிடையாது. அதிகாலை நேரம் மதீனாவில் இருக்கும்போது இது நடந்துச்சா, மக்காவில் நடந்துச்சா? மக்காவில் நடக்கும்போது சுபுகு தொழுது விட்டு பள்ளிவாசல் வழியாக வர்ற மாதிரிலாம் அவங்க இருக்கல. மறைஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை மக்காவில். மதீனாவில் குப்பை ஓட்டினா பின்னி எடுத்துருவாங்க சஹாபாக்கள். ரசூல்லா அப்படி தொழுது விட்டு வீதி வழியாக நடந்து போகிற மாதிரியாக நிலைமை அங்கே இருக்கலை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டாங்கன்னா வீடு பள்ளிவாசல் தான் வீடு. பள்ளிவாசலுக்கு உள்ளே தான் அந்த செய்து கிப்லா திசையில் அவங்களோட வீடுக்குள்ளே நுழைஞ்சிக்கிடுவாங்க. அப்போ அதிகாலை நேரம் இங்கே இருந்து தொழுதுட்டு இவங்க கற்பனை பண்ணுறாங்க, நம்ம தொழுதுட்டு போகிறோம்ல, நம்ம ஒரு தெருவில் வீடு இருக்கும், பள்ளிவாசல் ஒரு தெருவில் இருக்கும், தொழுது நடந்து போவோம்ல, இந்த மாதிரி ரசூல்லா போயிருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி எழுதியிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி ஒரு கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு கட்டுக்கதை இது. சுபுக்கு பண்ண போகும்போது நினைஞ்சாங்களாம் குப்பையை கொட்டிக்கிட்டே இருப்பானாம். அப்போ குப்பையை கொட்டினா ஒரு நாள் குப்பை விழலையாம், ஒரு நாள் குப்பை விழவில்லை. அப்போ என்னடா குப்பை விழலையான்னு போய் பார்த்தா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சான். உடனே நோய் விசாரித்தாங்களாம். இப்படிப்பட்ட ஒருத்தரான்னு சொல்லி அப்போ அந்த அம்மா ஏற்றுக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் எங்கேருந்துலாம் எடுத்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி எந்தெந்த கவிஞர்களை வீணாக போனவங்க தான் பின்பற்றுவாங்க நல்லா சொல்கிறான்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்க போது தெரியலை. கவிதைன்னா நீ உலக விஷயத்தில் உங்களுடைய கற்பனைகள்லாம் செஞ்சுக்கிறீங்கடா, மார்க்கத்தில் விளையாடணுமா? மன் கதப அலைய முத்தாமிதன் சொல்லியத்த பவ்வ மக்காதஹு மினன்னார். யார் தன்னுடைய ரசூல்லா மேலே பொய் சொல்லுகிறானோ, என் பெயரில் பொய் சொல்லுகிறானோ, அவன் தங்குமிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த கவிதை எழுதி கொடுத்தவன், அதை படித்தவன், அதை அங்கீகரிக்கிறவன் எல்லாரும் நீங்கள் பொய்யை பரப்புறீங்க. நிரந்தர நரகத்துக்கு நீங்கள் உங்களை பதிவு செய்து கொள்கிறீர்கள்னு அர்த்தம். இப்படி ஒரு சம்பவம் மக்காவுலேயும் நடக்க கிடையாது, மதீனாவுலேயும் நடக்க கிடையாது. அதனால் இது ரசூலுல்லாவுக்கு இது புகழ் சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறீங்க, இகழ் சேர்க்குறீங்க, கற்பனை செய்கிறீங்க. இது பொய்யான ஒரு பாடல். இந்த பாடல் மட்டுமில்லை, அவருடைய நாகூர் அனிபாவுடைய பாடல்களில் வரலாறாக சொல்லப்படுறதில் 99 பொய் தான். மார்க்கமாக சொல்லக்கூடியதுலையும் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி பொய். நம்மனை விரட்ட மருந்தொன்று விற்கிது நாகூர் தர்காவுலன்னு படிப்பார்ல, அது எல்லாமே என்னது ஷிர்க், நிரந்தர நரகத்தில் சேர்க்கக்கூடிய விஷயங்களே ஒரு நினைஞ்சிருக்காரு, பாடியிருக்கிறாரு. சினிமாவுடையும் போயிட்டு உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம்னு படிக்கிறாரு. இதில் இருந்தால் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்துட்டு வெளியேறியிருப்பார். இறந்து போனவர் பேசக்கூடாது. ஆனால் அந்த பாடல் நிற்கித உலகத்தில் அது மக்கள்கிட்ட போய்கிட்டு இருக்கிற. அப்போ காசுக்காக வேண்டி என்னத்தை வேணாலும் பாடக்கூடியவன் தான் பாடகன், காசுக்காக வேண்டி என்னத்தை எழுதக்கூடியவன் தான் கவிஞன். இவங்களையெல்லாம் நீங்கள் மார்க்கத்துக்கு அத்தாரிட்டியாக எடுத்ததனுடைய விளைவு தான் இந்த சீரா புராணம்ங்கிற பேரில் சமுதாயத்தில் நிறைய அநியாயங்கள், அனாச்சாரங்கள், பிதத்துகள் உண்டானுச்சு. அந்த மாதிரி இந்த பாட்டை ரசித்து வர கேட்குறாங்க. இஸ்லாமிய பாடலாம், இதுக்கு பேர் என்னது இஸ்லாமிய பாடல்னு சொல்லிட்டு இதுக்கு யூடியூப் சேனலில் போட்டு அதை பரப்பிக்கிட்டு வியூவர்ஸை கூட்டுவதற்காக வேண்டி இந்த கட்டுக்கதையெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த பாவம் இருக்குது. இந்த பாவம் மண் கதப அலைய முத்தம்மிதான். ரசூல்லா பேரை சொல்லி வந்துட்டால் ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும். என் பெயரில் எவன் ஒருத்தன் ஒரு பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறானோ அவன் நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்து கொள்ளட்டும். இந்த அதிகாலை நேரம்ங்கிறது கிதாபு யார், புகாரில் இருக்கா, முஸ்லீமில் இருக்கா, அறிவிப்பாளர் யாருன்னு அதெல்லாம் தெரிஞ்சு அப்படி இருந்தால் தான் நீங்கள் சொல்லணுமே தவிர அப்படி இல்லாமல் இதை சொல்லவும் கூடாது, இதை கேட்கவும் கூடாது, நம்பவும் கூடாது. அதை நம்ம என்ன செய்யணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும்.